ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என தெரிவித்துள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுமார் 20 மாதங்கள் பதவி வகித்த நிலையில் திருமகன் ஈவேரா திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மரணமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் 1,10,156 வாக்குகள் பெற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவை 66,575 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதையடுத்து அத்தொகுதி மக்களுக்கு பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொண்ட அவர் உடல்நலக்குறைவால் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலமானார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்தது. இந்நிலையில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுடன் மாநிலங்களின் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் வெளியிட்டார். அதில் ஈரோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கும் என்றும் அறிவித்தார். இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி 10ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய ஜனவரி 17 கடைசி நாளாகும். மனுவை திரும்பப் பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. மேயர் அறைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தலைவர்களின் படங்கள், சிலைகள் மூடப்பட்டுள்ளன. 3½ ஆண்டுகளில் 2வது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.